எல்லாரும் நல்லா இருக்கணும். இன்னைக்கு நம்ம குஹன் ஹோம்மேட் கேக்ஸ்ல என்ன பார்க்க போறோம்னா, வீட் பனானா வால்நட் கேக் தான் பார்க்க போறோம். இத எப்படி பண்றதுன்னு நம்ம இப்ப பார்க்கலாம். இது வந்து நம்ம கோதுமை மாவுல தான் செஞ்சிருக்கோம். இது வந்து பேக்கரி ஸ்டைல்ல எப்படி நம்ம ரெடி பண்றதுன்றத பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் கோதுமை, சுகர், பட்டர், பனானா, வெனிலா எசன்ஸ், எக்கு, வால்நட்ஸ் அப்புறம் வந்து பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா. பனானா மட்டும் நல்லா பழுத்த பழமா எடுத்துக்கோங்க. அத அப்படியே மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து பட்டர் ரூம் டெம்பரேச்சர்ல எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் ரொம்ப நல்லா மெல்ட் ஆனாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அத வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு பீட்டர்ல வந்து கொஞ்சமா சாஃப்ட்டா நீங்க பீட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட பீட்டர் இல்லைன்னா, நீங்க விஸ்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதனால நல்லா சாஃப்ட்டா இருந்ததுன்னா கொஞ்சம் ஈஸியாயிடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம பவுடர் சுகரும், ப்ரவுன் சுகரும் 2மே சேர்த்துக்க போறோம். 2மே சேர்த்து நம்ம நல்லா வந்து பீட் பண்ணிக்கணும். உங்களுக்கு எல்லா மெஷர்மெண்ட்டும் கடைசியில நான் குடுத்துருக்கேன். இத நல்லா நம்ம வந்து விஸ்க் பண்ணிக்கணும். இந்த சுகர்லாம் வந்து கரையணும். அதுக்கப்புறம் வந்து நீங்க எடுத்து வச்சிருந்த முட்டை வந்து இதுக்கு வந்து சின்ன முட்டையா பார்த்து எடுத்துக்கோங்க. அப்ப இந்த அளவுக்கு வந்து கரெக்ட்டா இருக்கும். இது வந்து பண்ணதுக்கப்புறம் 300 கிராம் கிட்ட வரும் உங்களுக்கு. ஸோ முட்டை நான் வந்து உடைச்சு பார்த்ததுல 50 கிராம் அப்படி இருந்தது. அதனால நான் வந்து அதில கொஞ்சம் எடுத்து வச்சுர்றேன் பேலன்ஸ். அதாவது ஒரு சின்ன முட்டையே போதும் இதுக்கு. ஸோ முட்டை போட்டு நல்லா வந்து ஒரு வாட்டி பீட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த சர்க்கரைலாம் வந்து நல்லா கரைஞ்சிரும். ரொம்ப நேரம்லாம் பீட் பண்ண வேணாம். சும்மா ஒரு 1 மினிட் பண்ணா போதும். அதுக்கப்புறம் வந்து நீங்க வெனிலா எசன்ஸ் வந்து போட்டுக்கலாம். நான் இதில போடுறத நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஸோ வெனிலா எசன்ஸ் வந்து நீங்க ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து பனானா போட்டுக்கணும். அத நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா பழுத்த பழமா ஒரே ஒரு பழம், நார்மல் சின்ன பழம் இருக்கும்ல அது. அத போட்டு மேஷ் பண்ணத இத போட்டு கலந்துட்டு, அதுக்கப்புறம் நீங்க இப்ப மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கலந்துக்கோங்க. இப்ப நான் விஸ்க்லயே பயன்படுத்திக்கிறேன். இல்லன்னா ஸ்பேச்சுலாலயும் கலந்துக்கலாம். ரொம்ப ஓவர் மிக்ஸ் பண்ணாம கொஞ்சம் கொஞ்சமா கலந்துக்கோங்க. அந்த ஃப்ளார்லயே அதாவது கோதுமை மாவுலயே வந்து நீங்க பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடாலாம் போட்டு வச்சுக்கணும். அத வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. வெனிலா எசன்ஸ் இப்ப தான் போடுறேன். நீங்க எப்போ வேணா போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட்டே போட்டுக்கலாம். இல்லன்னா அப்புறமா போட்டுக்கலாம். இதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து பால் வந்து தேவைப்பட்டதுன்னா ஊத்திக்கலாம். இல்லன்னா தேவையில்ல. இதுலயே சரியா இருக்கும். அப்படி இல்ல உங்களுக்கு வந்து கொஞ்சம் லிக்விட் லைட்டா ரொம்ப கட்டியா இருக்கு. இதுக்கு வந்து கொஞ்சம் கட்டியா தான் இருக்கணும் இந்த மாவு. ரொம்ப அப்படியே ரொம்ப இதுவா இருந்ததுன்னா, நீங்க லைட்டா ஒரே ஒரு டீஸ்பூன் பால் மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லன்னா நம்ம அந்த எடுத்திருக்க வாழைப்பழத்த பொறுத்து அது மாறும். நல்ல மேஷ் பண்ணியிருந்தா உங்களுக்கு வந்து தேவைப்படாது. ஸோ அவ்வளோதான் வந்து பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம வந்து வால்நட் வந்து எடுத்து வச்ச வால்நட்ல வந்து இதில கொஞ்சம் போட்டுக்கலாம். பேலன்ஸ் வந்து நம்ம கேக் மேல டாப்பிங்ஸ்க்காக வச்சிருக்கலாம். அவ்வளோதான் இத போட்டு ரெடி பண்ணிட்டோம். சிம்பிளா செஞ்சிடலாம். கிட்ஸுக்கு வந்து நம்மளுக்கு இத செஞ்சு குடுத்தோம்னா அது ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. நம்ம வெளிய கேக் வாங்குறத விட நம்மளே செஞ்சு குடுக்கலாம். ஸோ இப்ப நான் வந்து இந்த டின் எடுத்துக்கிறேன். இது 7 இன்ச் பை 3 வரும். இல்லைன்னா 5 இன்டு 5 ஸ்கொயர் டின்னும் எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து 300 கிராம் தான் பண்ண போறோம் இல்லையா? அதனால இது கரெக்ட்டா இருக்கும். நான் வெயிட் போட்டு செக் பண்ணிக்கிறேன். ஸோ அத வந்து பட்டர் பேப்பர் போட்டு ஃபர்ஸ்ட்டு ஆயில் கிரீஸ் பண்ணிட்டு, அதுக்கு மேல பட்டர் பேப்பர் போட்டு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டே நம்ம டின் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்பதான் நம்மளுக்கு வந்து ப்ரீஹீட் பண்ணிடணும். நம்ம பேட்டர் ரெடி பண்ணும்போது ப்ரீஹீட் பண்ணிட்டோம்னா, அந்த 10 நிமிஷத்துலயே இது ரெடி ஆயிடும். ஸோ டின்ல வந்து நம்ம பட்டர் ஷீட்லாம் போட்டு வச்சுக்கணும் ரெடியா. அ ஓடிஜி வந்து நான் 180 டிகிரில வந்து 10 மினிட்ஸ் வச்சிருக்கேன். ஸோ இப்ப இத வந்து நம்ம ஸ்பேச்சுலா எடுத்து பிளேஸ் பண்ணிக்கணும். மாவு இப்படி தான் இருக்கும். பேட்டர் இப்படி தான் இருக்கும். ரொம்ப லிக்விடாலாம் இருக்காது. கொஞ்சம் கட்டியா தான் இருக்கும். ஸோ நம்ம ஸ்பேச்சுலாலயே அத வந்து நல்லா ஃப்ளாட் பண்ணிக்கலாம். இல்லன்னா நீங்க அந்த ஸ்குயர் இருக்கும் இல்லையா? அத வச்சும் நீங்க பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இது மேல வந்து வால்நட்ஸ் போட்டுக்கிறேன். நீங்க வால்நட்ஸ் போடாம கூட வெறும் கேஷ்யூஸ், பாதாம் அப்படி கூட போட்டு பண்ணலாம். வால்நட்ஸ் போடுறதுனால இது கொஞ்சம் ரேட்டு அ எக்ஸ்ட்ரா வரும். நான் அத வந்து கடைசியில நான் குடுத்துருக்கேன். அந்த டீட்டெயில்ஸ் பாருங்க. இப்ப இது வந்து டோட்டலா எனக்கு வால்நட்லாம் போட்டோனே 320 கிராம்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் பேக் ஆனவுனே எனக்கு 300 கிராம் வந்துச்சு. இப்ப நான் வால்நட் மேல போட்டுட்டு நான் வந்து ஓடிஜில வச்சுக்கிறேன்.
இத பேக் பண்றதுக்கு எப்படியும் வந்து உங்களுக்கு வந்து 30 to 35 மினிட்ஸ் வரும். அதுக்கப்புறம் நீங்க அப்படியே எடுத்து அது மேல ஒரு கிளாத் போட்டு ஆற வச்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 1 ஹவர் கழிச்சு பார்த்தீங்கன்னா, கேக் நல்லா கூல் ஆயிட்டுருக்கும். அதுக்கப்புறம் நீங்க எடுத்து கட் பண்ணீங்கன்னா, இப்படி தான் இருக்கும் டெக்ஸ்சர். சூப்பரா இருக்கும். கஸ்டமர் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இத நீங்க பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருந்ததுன்னு. ஸோ இதோட மெஷர்மென்ட்லாம் நான் இப்ப குடுத்துருக்கேன் பாருங்க. அதோட பிரைஸ் டீட்டெயில்ஸும் குடுத்துருக்கேன். நீங்க வந்து நீங்க எதுக்கும் நீங்க வாங்குற பொருள் வந்து அதே ரேட்ல இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நான் வால்நட் வந்து 13 கிராம் தான் எடுத்திருக்கேன். ஸோ வால்நட் வந்து 1/4 கிலோ வந்து ₹350 என்னமோ வருது. ஸோ அத கணக்கு பண்ணி நான் போட்டிருக்கேன். மேக்கிங் காஸ்ட் வந்து மொத்தமா ₹91 ஆகுது எலக்ட்ரிசிட்டி சேர்த்து. ஸோ பேக்கிங் எல்லாம் போட்டு பேக்கிங் 10 to 15 அக்கார்டிங் நீங்க வந்து கொரியர்லாம் அனுப்பிச்சீங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ஆகும் இல்லையா? ஸோ அதுக்கேத்த மாரி நான் போட்டுருக்கேன். ஸோ அதுக்கு வந்து இப்போ உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து உங்களோட ஏரியால எப்படி நீங்க அங்க எப்படி சேல்ஸ் பண்றாங்களோ, அத பொறுத்து நீங்க வந்து ப்ராஃபிட் வச்சுக்கலாம். நான் வந்து ₹50 வச்சிருக்கேன். இது வந்து 300 கிராம் பேட்டர். 300 கிராம் கேக்குக்கு வந்து ₹50 நான் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கேன். நீங்க வந்து உங்களுக்கு பேக்கிங் எல்லாம் போக எவ்வளோ வைக்கணுமோ வச்சு நீங்க சேல்ஸ் பண்ணிக்கலாம். ஆனா இத வந்து 200 வரைக்கும் கூட சேல்ஸ் பண்றாங்க. நான் வந்து ₹50க்கு வச்சிருக்கேன். உங்களுக்கு பல்க் ஆர்டர் வந்தா, உங்களுக்கு இன்னும் கூட நீங்க ரேட் கம்மி பண்ணி நீங்க குடுக்கலாம். இல்ல வால்நட் இல்லைன்னா, நீங்க நார்மல் கேஷ்யூ, பாதாம் போட்டீங்கன்னா, இன்னும் கூட ரேட் கம்மி பண்ணலாம். நீங்க அப்படியே கூட போடலாம். வித் நட்ஸ் பனானா கேக் வித் நட்ஸ்ன்னு போட்டு கூட நீங்க சேல்ஸ் பண்ணலாம். இல்ல பிளெயினா பனானா கேக் கூட குடுக்கலாம். அதுவும் சூப்பரா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து டீ டைம் ஸ்நாக்ஸா எல்லாருக்கும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. நார்மலா மைதால பண்ணாம, இது மைதாலயும் பண்ணலாம். சேம் சேம் ரேட் தான் வரும் எல்லாமே. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இத செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. இன்னொரு வீடியோல பார்ப்போம். பாய்.